ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாதத்தில் என்னோடய உண்டியல் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் வந்து உண்டியல் லாக்காக நான் காட்ட போகிறேன். இந்த உண்டியல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. நல்லா இருக்குல்ல? இது வந்து லாக் பண்ணிக்கலாம். போட்டு சின்னதாக ஒரு போட்டு வாங்கி கூட போட்டு வச்சுக்கலாம். பட்டு நான் 1 மந்த்து சேவிங்ஸ்க்காக இந்த சின்னதாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாப்பாக போகிறது ப்ளஸ் செலவில் மீதி எவ்வளோ ஆகுது, அதாவது மளிகை சாமானம் அந்த எல்லாம் வாங்குவோம்ல, எக்ஸ்ட்ராஸ் இதெல்லாம் எவ்வளோ மீதி ஆகுது அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து உண்டியல் சேமிப்பு வந்து 1 மந்த்துக்கு நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்குவேன். ஓகே, வாங்க நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு கொஞ்சம் லைவாக எண்ணி பார்க்கலாம். எல்லாம் புது புது நோட்டாக தான் இருக்கும். ஏன்னா புது நோட்டு பார்த்தா நான் எனக்கு செலவு பண்ணவே தோணாது. அதனால் எடுத்து அப்படியே டப்புன்னு உண்டியில் போட்டுருவேன். 500 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, 100 நோட்லாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் புது நோட்டு 50 நோட்டு கூட பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் எந்த ஒரு நோட்டையும் நான் வந்துட்டு புதுசாக இருக்குது அப்படின்னா சீக்கிரம் செலவு பண்ண தோணாது. கண்டிப்பாக எடுத்து நான் உண்டியில் போட்டு வச்சுருவேன். ஓகே, இது வந்து எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன். பத்தாததுக்கு மளிகை சாமானம், அப்புறம் மார்க்கெட்டு எவ்வளோ மீதி பண்ணுறோம், செலவு எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோம், அது எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுருவேன். இதில் போட்டு வச்சுட்டா அது போட்டு நம்ம வந்துட்டு சரி ஓகே வண்டியில் இருக்குது, நம்ம 1 மந்த்தில் நம்ம சேவிங்ஸ் எவ்வளோன்ட்டு பின்னாடி எண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி போட்டு வைப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தா தான் நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ஒரு முக்கியத்துவம் வரும். என்ன தான் நம்ம செலவு பண்ணாலும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க நமக்கு வந்து ஒரு பொறுப்பு வரும். நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம், என்ன சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்து வச்சு என்னைக்கு இதாகிறது அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் பட் 500 அப்படின்னாலும் அது பணம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ தெரியுமா இருக்குது? 2800 இருக்குது. இந்த 2800 நான் வந்து அப்பப்போ எடுத்து வச்ச காசு தான். அதனால் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ மீதி பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்யூச்சரை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும். அதனால் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படுது. ஓகே, தேங்க்யூ, பாய்.